வணக்கம், நான் ஜாட்சன் பிகிராடோ, வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைப்பாளர். இன்று நாங்கள் காலையிலிருந்து வடகிழக்கில் இருக்கிற 8 மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் மற்றும் சிவில் சமூகங்கள், சமூக ஆர்வலர்கள், பொது அமைப்புகள் மற்றும் மீனவர்கள், விவசாயிகள், இளையோர் என பலரும் இதில் நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்ற ஐநாவினுடைய ஆணையாளரின் கவனத்தை ஈர்க்கும் முகமாகவும் அவருக்கு எங்களுடைய செய்தியை சொல்லும் விதமாகவும் நாங்கள் ஒன்று சேர்ந்து இன்று நாங்கள் 8 மாவட்டத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்களிலிருந்து அதற்காக பணியாற்றும் சிவில் சமூகங்கள் வரை நாங்கள் இதில் பங்கேற்றிருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் இலங்கையில் நீண்ட காலம் புரையோடி போயிருக்கின்ற யுத்தமானது நிறைவுற்ற இருந்தாலும் அவர்களுக்கான நீதி இதுவரை பெறப்படவில்லை. இன்று 16 வருடங்கள் கடந்தும் நீதி கிடைக்காமல் பல்வேறு துன்பங்கள் துயரங்களோடு போராடும் மக்கள் இந்த ஆணையாளரின் வருகை ஒரு நீதியை வழங்கும் என்ற ஒரு அளப்பெரிய நம்பிக்கையுடன் நாங்கள் இதில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஆணையாளருடைய வருகை எங்களுடைய காணிகளை அபகரிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு விடுதலையாகவும் மற்றும் இன்று எங்களுடைய வடகிழக்கில் காணப்படுகின்ற பல்வேறு புதைகுழிகளுக்கு நீதி கோரும் விடயமாகவும், அதே போல வீதிகளில் இன்று வரை போராடும் அம்மாக்களின் குரல்களுக்கு நீதியை வழங்கும் ஒரு செய்தியாகவும், அதே போல இன்று இலங்கையை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பயங்கரவாத சட்டம் போன்றவற்றுக்கு ஒரு முடிவாகவும், இது போன்ற அளப்பெரிய உடம்பில் பல்வேறு சன்னங்களுடன் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு நீதியை வழங்கக்கூடிய ஒரு நல்லதொரு செய்தியை இவருடைய தொடக்கப்புள்ளி இவர்களுடைய வருகை வந்து இருக்கும் என்றதை நம்பி நாங்கள் எங்களுடைய செய்தியை காண்பிப்பதற்காக பல்வேறு பதாதைகளை தாங்கி நாங்கள் இன்று காலையிலிருந்து இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அவர் எங்களை நேராக சந்தித்து எங்களுடைய செய்தியை நேராக பெற்று செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய அளப்பெரிய அபாவுடனும் ஆழ்ந்த உரிமையுடனும் நாங்கள் இங்கே நிற்கின்றோம். ஆகவே எங்களுடைய செய்தியானது சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசுக்கும் இது ஒரு புதிய அரசாக இருந்தாலும் எங்களுக்கான தொடர்ச்சியான நீதியை வழங்குவதிலும் கடந்த அரசுகளை காப்பாற்றுவதற்கான ஒரு பாதையாகவும் இந்த அரசு நடந்துடக்கூடாது, அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதையும், இந்த அரசை நீதி பொறிமுறையிலே பொறுப்புக்கூறல் விடயத்திலையும் இந்த ஆணையாளருடைய இலங்கை வருகை இருக்க வேண்டும் என்பதையும், அதே நேரம் வடகிழக்கு மக்களுக்கான சமஷ்டி முறையிலான ஒரு மீளப்பெற முடியாத அரசியல் தீர்வை இவருடைய வருகையின் ஊடாக வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இங்கு நாங்கள் ஒவ்வொரு நபர்களும் இந்த இடத்தில் வெயில் பாராது நாங்கள் இந்த இடத்தில் நின்று எங்களுடைய செய்தியை சொல்லுகின்றோம். ஆகவே இந்த ஆணையாளருடைய வருகை எங்களுக்கு ஒரு நீதியை வழங்கும் என்ற ஒரு அளப்பெரிய நம்பிக்கையுடன் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து சொல்லும் செய்தியாகவும் இதற்கான எங்களுடைய ஒரு மகஜரையும் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பிலே வாசித்திருக்கின்றோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின எங்களோடு நிற்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கின்றோம். நன்றி.